வணக்கங்க. இன்னைக்கு பல விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். சரி, இந்த ரூவா மட்டும்தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க. அதனால ரூவாவை பத்தி பேசுவோம். இந்த ரூவா என்ன ஆகுதுங்கிறது நேத்து மல்ஹோத்ரா வேற மாரி பேசினாரு. யாரு வேணா ரூவாவை வித்துக்கலாம். நாங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டோம். நாங்க ஃப்ளெக்சிபிளா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரூ. 86, 60 காசு, 68 காசு போயிடுச்சு. ஒரேடியா விழுந்துருச்சு. உடனே இன்னைக்கு காத்தால பெல்ட்டி அடிச்சு நேத்து சொன்னவர், நான் இன்னிலேருந்து திரும்பி வாங்குவேன் அப்படின்னு வாங்கிட்டே இருக்கிறாரு. இப்போ 86, 51, 52ல இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கிரைசிஸ் நடந்தபோது போன வாட்டி ஆகஸ்டில் 2013 மன்மோகன் சிங்கே நேஷ்னல் டிவியில் பேசினார். அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அது இன்னொரு ப்ரோக்ராமில் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பிரதமரை காணும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. புது ஆர்பிஐ கவர்னர் எங்கேயுமே காணும். இவர் சொன்னதாக ப்ளூம்பர்க் சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஜான்வரி 18 நாங்கள் பேங்க் சேர்மனெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பேங்க் சேர்மனை எதுக்கு பார்க்க போகிறாருன்னா, பேங்கிங் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க போகிறாரு. இப்போ என்னடா ஆயிடுச்சுன்னா, பேங்க்கில் என்னாச்சுன்னு உங்களுக்கு புரியணும்ல. பேங்க்கில் எவனுமே டெபாசிட் போடலைன்னு போன வருஷம் தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்டு பேங்க்கு லோன் கொடுக்கறதே நிறுத்திட்டான். இப்போ வெஹிக்கிள் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லாம் நிறுத்திட்டாங்க ஆர்பிஐ போட்ட ப்ரெஷரில். யாருக்கெல்லாம் லோன் தேவையோ அவனுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் போய் பேங்க்கில் கேட்டால் உடனே லோன் கொடுத்துருவோம். தேவையில்லாதவனுக்கு லோன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்களே போய் கட்டத்தில் இருக்கேன்னா பேங்க்கில் லோன் வாங்கி பாருங்கள், ரொம்ப கஷ்டம். எஸ்டிஎஃப்சிலாம் 99 இருக்குது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, 99 ரூபா கடன் கொடுத்தாங்கன்னா 100 ரூபா டெபாசிட் இருக்குது. ஆனால் அவங்க 100 ரூபா டெபாசிட் வாங்கி 85 ரூபா தான் கடன் கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு நிறுத்திடுவாங்க. ஸோ இது வெறும் பப்ளிக் செக்டர் பேங்க் சிஇஓஸோட மார்னிங்லேயும் ஆஃப்டர்நூனில் ப்ரைவேட் செக்டர் பேங்க் சிஇஓட பேச போகிறாங்க. இவங்க என்னெல்லாம் டிமாண்ட் வைக்க போகிறாங்கங்கிறது தெரியல. இதே சமயத்தில் நம்ம ஊரில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரேடியாக டப்புன்னு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு 6 பில்லியன் குறைஞ்சு $632 பில்லியன் ஆயிடுச்சு. இன்னொரு $72 பில்லியன் நம்ம விற்றுட்டோம். எதுக்குன்னா இந்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் ருப்பியை டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. இதே சமயத்தில் என்ன ஆகிடுக்குன்னா, எக்கனாமிக் பேக்ட்ராப்பில் எக்கனாமியோட க்ரோத்து ஸ்லோ ஆகிடுச்சு. 6.4% இவங்க சொல்கிறாங்க. இந்த 6.4 தான் இந்த வருஷத்துக்கு க்ரோத் இருக்கும்னா, 10.5 நாமினல் க்ரோத்துனா இன்ஃப்ளேஷன் 3.1ங்கிறாங்க. இப்போ குறைஞ்சப்புறம் கூட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 5.22 அண்ட் லேட்டஸ்ட்டு இந்த இன்ஃப்ளேஷன் 2.4 ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன். ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா 4 கிட்ட வரும். ஆனால் இவங்க 3.1 தான் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எஸ்டிமேட், இதை நம்ப முடியல. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன எனக்கு புரியலன்னா, இப்போ எக்கானமி இது க்ரோத்து ஸ்லோ ஆகிட்டுருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, பேங்க்கெல்லாம் ரேட்டை குறைன்னு. ரேட்டை குறைச்சா என்ன ஆகும்னு சொல்கிறேன். அமெரிக்காவில் ரேட்டு 5%ல் இருக்குது, நம்ம 7.25%ல் இருக்கோம். கேப்பு வெறும் 2.5% தான். ஸோ இப்போ நீங்கள் அவனும் ரேட்டு குறைக்கணும். இப்போ நீங்கள் பாட்டுக்கு ரேட்டை குறைச்சிவிட்டு, இப்போ அவன் ரேட்டு குறைச்சும் போது நீங்கள் ரேட்டு குறைக்காமல் இருந்தாலும் பணம் வெளில போச்சு, நீங்கள் டாலர் சப்ளை பண்ணீங்க. இப்போ அவன் 5%லேயே இருக்கிறான், நீ ரேட்டை குறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற கேப் இன்னும் கம்மியாகும். இன்னும் வெள்ளைக்காரன் நம்மகிட்ட ஊரில் இருக்கிற ஸ்டாக்கு பாண்டெல்லாம் விற்று வெளில எடுத்துகிட்டு போவான். டாலர் இன்னும் பயங்கரமாக வெளில ஃப்ளோ ஆகும். அதனால் ஃபெப்ரவரியில் அவர் ரேட் கட் பண்ணார்னா ரூபா இன்னும் விழும். 87 நிச்சயம். அதுக்கு முன்னாடியே 87 போயிடுச்சுன்னா 88 நிச்சயம். ஆனால் இன்றைக்கே நீங்கள் போய் மார்க்கெட்டில் டாலர் வாங்கணுன்னா 88 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு டாலர் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ ரேட் கட் பண்ணணுமா கட் பண்ண வேணாமா அப்படிங்கிற பெரிய விஷயத்தை தான் இவர் பேச போகிறார். ரேட் கட் பண்ணாலும் ப்ராப்ளம், ரேட் கட் பண்ணாட்டாலும் ப்ராப்ளம். ஆல்ரெடி மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் லோனில் கலெக்ட் பண்ண முடியாமல் ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. உடனே இப்போ பேங்க் ஒரு ஃபீட்பேக் வாங்கிறதுக்கு ஒரு ட்ரையல் பலூன் விட்டுருக்காங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்னென்னா இன்கம் டேக்ஸ் குறைக்க போகிறோம். ஆல்ரெடி 7 லட்சம் பேர் வரைக்கும் சம்பளம் வாங்குறவனுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஆனால் 10 லட்ச ரூபாயிலேருந்து வாங்குறவனுக்கு 30% டேக்ஸ். அதை வெறும் 15 லட்ச ரூபா ஆக்கினாங்க, கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அந்த ரிலீஃப் பெரிய ரிலீஃப் கிடையாது. ஏன்னா 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவங்க கொஞ்சம் 20,000 ரூபானுக்கு டேக்ஸ் கம்மியாக இருந்துச்சுனால அவன் செலவு பண்ணதுனால பெருசாக எக்கானமி ரிக்கவர் ஆகாது. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவன் தான் மிடில் கிளாஸு,
அவனுக்கும் டேக்ஸை குறைன்னு. அவனுக்கும் டேக்ஸை குறைச்சேன்னா ஒன்றுமே ஆகாது. ஆனால் டைரக்ட் டேக்ஸ் வந்து 8,000 கோடி டார்கெட் பண்ணதோட 80,000 கோடி ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிடுச்சேங்கிறது கவர்மெண்ட்டு. இதில் முக்கால்வாசி டேக்ஸ் ரெண்டுலேன்னு வருது. ஒன்று பர்சனல் இன்கம் டேக்ஸு, இன்னொன்று வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் மங்காத்தா ஆடினா கட்ட வேண்டிய எஸ்டிடி டேக்ஸ். இதில் கடனை வாங்கி மங்காத்தா ஆடி டேக்ஸ் கட்டி பசங்க கோல் விட்டுன்னு இருக்காங்க. கென்னுங்கிற பேஜில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு. ஒரு அமெரிக்கன் எஃப்ஐஐ வந்து எப்படி அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி வைல்டு ஸ்விங்ஸ் கொண்டு வந்து மார்க்கெட்டை துவம்சம் பண்ணுறான்னு. ஸோ இதெல்லாம் அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இப்போ அதானி ஷேர்ஸ் 3 நாளாக மார்க்கெட் உயர்ச்ச விலை ஏறிச்சு. என்னடா விலை ஏறி இருக்குதுன்னு பார்த்தா எல்ஐசி வாங்கலை, எல்ஐசி விற்கவும் இல்லை, எல்ஐசி வாங்கவும் இல்லை. ஜிஓஜின்னு ஒருத்தன் வந்து அமெரிக்கன் ஆளு மொத்தம் பயங்கரமாக வாங்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் இந்த ஸ்டாக்கை விற்கிறான். ஏன்னா அவன் அமெரிக்காவில் இருக்கான், அவனுக்கு ஹெவி ப்ரெஷர். இந்த அதானி ஸ்டாக்கை வாங்கினதெல்லாம் ஃப்ரெண்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இந்த ஃப்ரெண்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் காசில் வாங்குறாங்க? உங்கள் காசில் வாங்குறாங்க இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதானி போர்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது வந்து 104 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 1% ஏறி இருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ், அதுவும் அதானி சிமெண்ட்ஸ் ஆயிடுச்சு, 1.36% ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐஐஸ் வந்து எல்லா அதானி ஸ்டாக்லேயும் விற்றுருக்கான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐக்கு இந்த கேஸு சீக்கிரமாக சால்வ் ஆகாது, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் ஆகிடும்னு பயப்படுறான். அதானி போர்ட்டில் 1.28%, அதானி க்ரீனில் 1.48%, அதானி எனர்ஜி 1.32, அம்புஜா சிமெண்ட்ஸில் 1.47 அவன் விற்றுருக்கான். சிஓஜி பார்ட்னர்ஸோ ஏதோ ஒரு பார்ட்னர் ராஜீவ் ஜெயின் வந்து இனிஷியலாக அதானி ஸ்டாக்கெல்லாம் விழுந்தபோது வாங்கினவர் சைலண்ட்டாக விற்றுட்ருக்காரு. அதானி பவரில் 2.2% விற்றுருக்கிறாரு. அம்புஜா சிமெண்ட்டில் 1.48% விற்றுருக்காரு. எல்ஐசி என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கணும், உங்கள் பணம் தானே. ஏசிசி சிமெண்ட்டில் வாங்கியிருக்காங்க, அதானி என்டர்பிரைஸில் கொஞ்சோண்டு விற்றுருக்காங்க. அதர் அதானி ஸ்டாக்ஸில் 5 ஸ்டாக்கில் விற்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. உங்கள் பணம். இதனால தான் சொல்கிறேன், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்து பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து குவான்ட்டு ஃபண்டு அவன் சூப்பராக பண்ணுறான் அப்படின்னு நீங்கள்லாம் ஃபீல் பண்ணீங்க. இந்த குவான்ட்டு ஃபண்டு என்ன பண்ணிட்டான்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங்கில் மாட்டியிருக்கிறோம். செபி அதை பற்றி பேசாமல் அவங்களோட செட்டில்மெண்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, சார்ஜே பண்ணாமல் செட்டில்மெண்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்டில் விரேன் ஜோஷிங்கிறவரை பற்றி நான் பேசினேன். இப்போ அவர் மேலே போலீஸ் கேஸே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அவர் லம்போகினி காரு, ப்ராப்பர்ட்டி, 50 கோடி ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்கிறார். அதெல்லாம் உங்கள் பணம். உங்கள் பணத்தை மங்காத்தா ஆடுறச்ச அவருக்கு தனியாக ஒரு கிளை வெட்டி தண்ணியில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டது. திரும்பி திரும்பி சொல்கிறேன், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது இந்த சமயத்தில் பெரிய ரிஸ்க்கு. இந்த குவான்டும் நியூஸ் பேப்பரில் இருக்குது, ஆக்சிஸ் விரேன் ஜோஷியும் நியூஸில் இருக்குது. பார்த்து டிசைட் பண்ணுங்கள். நான் இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசின போது மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சேஃபு, அங்கெல்லாம் ப்ராடே நடக்காது அப்படின்னாங்க. இப்போ விரேன் ஜோஷியை உத்தமர் புத்திரன்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி இப்போ குவான்ட்டில் நடக்கிறதுலாம் உத்தம புத்திரன்னா தப்பே இல்லைன்னா ஏன் செட்டில் பண்ணுறாரு? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். வில்மர் ஸ்டாக்கு ஏன் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி வில்மரோட ஸ்டாக்கு இதுதான் ஒன்லி கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸ் அவருக்கு. அந்த கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸை விற்றுல தான் அவர் விற்றா காசு கிடைக்கும். அதனால் அவர் ஸ்டாக்கை டோட்டலாக 16,000 கோடிக்கு விற்று அந்த பணத்தில் பாதியை வில்மருக்கும் பாதியும் பப்ளிக்குக்கும் விற்றுருக்காரு. அந்த பணத்தை எடுத்து மற்ற இடத்துல இருக்கிற கடனை அடைச்சிடுவார். ஏன்டா அதானியை வாங்கினேன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பு வந்துட்டார், அவர் ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிடும், அமெரிக்காவில் திரும்பி அவர் பணம் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ட்ரம்ப்புன்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. ட்ரம்ப்கிட்ட போய் சோஷியல் மீடியா ஃபுல்லாக மீம்ஸ் இருக்குது. ட்ரம்ப்போட இனாகுரேஷனுக்கு என்னையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்களே, எல்லா வலதுசாரி ஆளெல்லாம் கூப்பிட்ருக்கீங்களே, என்னை கூப்பிடலையேன்னு அங்கே போய் வருத்தப்பட்டார். இங்கே ஜெய்சங்கர் அமைச்சார். ஜெய்சங்கர் போய் அமெரிக்காலேயே கேம்ப் அடித்தார். ட்ரம்ப் எல்லாம் பார்த்தோன்னா ட்ரம்ப் என்ன சொன்னால், நீ வேணா வா, உன் ஆள்லாம் வரவானான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம தலைவருக்கு ஃப்ரெண்டு பாவம் அகமதாபாத்தில் கூப்பிட்டு ஸ்டேடியத்தில் மீட்டிங்லாம் போட்டார் ட்ரம்ப் பாய்க்கு. அந்த ட்ரம்ப் பாய் நம்ம தலைவரை இதுக்கே கூப்பிடல, எதுக்கு இனாகுரேஷனுக்கே கூப்பிடல. இந்த ஜெய்சங்கரை தூதமிச்சா நீ வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. பார்த்துக்கங்க, நேரம் சரியில்லை. நன்றி, வணக்கம்.